தேவையற்ற வழக்குகள் அது எல்லாமே நிவர்த்தியாகும். இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகுதுங்க. உங்களுக்கான ஒரு பேச்சாற்றல் வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய பேச்சினால தான் பரஸ்பரம் நல்ல அன்பு நிலவ போகுது. உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். மகர ராசியாகிய உங்களுக்கு இப்போ இந்த குரு பகவானினுடைய மாற்றத்தினால எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. மகர ராசிக்கு இதுவரை குரு பகவான் இருந்தது 5ஆம் பாவத்தில் இருந்தாருங்க. இப்போ 5ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் பாவத்தில் மறைய போகிறாரு. இப்போ 6ஆம் பாவங்கிறது மறைவு ஸ்தானமாச்சே, இதனால் எப்படியான பிரச்சனைகள் வருமேங்கெல்லாம் கவலைப்படாதீங்க. முதல்ல என்னென்ன நன்மைகள்ங்கிறதையும் பார்ப்போம். அடுத்தது எதில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்ப்போம். அதே போல் அவர் எந்த பாவத்திற்கு அதிபதி, இப்போ எந்த பாவத்தில் இருக்கார் அப்படிங்கிறத வச்சியும் நம்ம பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு பலன் என்னென்ன கிடைக்குங்கிறத நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ண முடியும். முதல்ல மகர ராசிக்கு குரு பகவான் 6ஆம் பாவத்தில் எப்போ வரார் அப்படின்னாங்க, மே மாதம் 11ஆம் தேதி 2025 மதியானம் 1:28க்கு வராருங்க. அப்போது அதில் வரக்கூடிய குரு பகவான் உங்களோட 6ஆம் பாவத்தில் இதற்கு அடுத்த வருஷமான 2026 மே மாதம் 26ஆம் தேதி காலை 11:12 மணி வரைக்கும் மகர ராசியினுடைய 6ஆம் பாவத்தில் இருந்து உங்களுக்கு அனுகிரகம் செய்ய போகிறாரு. அதனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 6ஆம் பாவத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, அவர் 12ஆம் பாவத்திற்கு அதிபதி இல்லைங்களா? அப்போது 12ஆம் அதிபதி 6ஆம் பாவத்திலே மறைவது நல்லது. அதற்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய ஒரு காலங்க இது. அதனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நல்லதாக நடக்கும் அப்படின்னா, வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோகம் கிடைக்கும். அதாவது கடல் கடந்து போவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இல்லை நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க இருக்கேன், அல்லது நான் ஏற்கனவே வெளிநாடு போயிட்டு வந்திருக்கேன், அதே வேலையை தொடரலாமா, இல்லை அதே இடத்துல என்னை கூப்பிடுவாங்களா, அது மாதிரிலாம் சிந்திக்கிறவங்க மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதே இடத்துல உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட உயர்வான சம்பளத்துக்கே உங்களை கால்ஃபேர் பண்ணுவாங்க. அல்லது அதே இடத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயோ வெளிநாட்டுக்கோ போவதற்கான வாய்ப்பையும் உருவாகும். அதனால் வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்படக்கூடிய மகர ராசிக்காரங்க வெளிநாடு போவதற்கான வாய்ப்பையும் இது உருவாக்கும். இது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு தரப்போகுதுங்க. அப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு அதிக நன்மைகளை கொடுப்பார். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை சொல்லுவாங்க. அப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் சமசப்தம பார்வை, முதல் பார்வை, அது எல்லா கிரகத்துக்கும் இருக்குங்க. முதல் பார்வைங்கிறது 7ஆம் பார்வை, எல்லா கிரகமும் 7ஆம் பாவத்தை பார்க்கும். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம பேசி கொண்டு இருக்கோம், நம்ம அந்த செல்ஃபோனை பார்த்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் கேமராவை பார்க்குறேன். இப்போ எனக்கும் இந்த கேமராவுக்கும் 180 டிகிரி, உங்களுக்கும் இந்த செல்ஃபோன் அல்லது நீங்கள் டிவியில் பார்க்குறீங்கன்னா அந்த டிவிக்கும் உங்களுக்கும் 180 டிகிரி இருக்குது இல்லைங்களா? அப்போது இந்த பார்வைக்கு சமசப்தம பார்வை அப்படின்னு பேர். அதே போல் எல்லா கிரகத்திற்கும் நேர் பார்வை, சமசப்தம பார்வைங்கிறது இருக்கு. இதில் குரு பகவானுக்கு மட்டும் ஒரு விசேஷமான பார்வை 2 இருக்கு. அது என்ன அப்படின்னா, 5ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு, 9ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு. இப்போ இந்த மகர ராசிக்கு அவருடைய சமசப்தம பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை இதெல்லாம் எங்கே அமையுதுங்கிறத பார்த்தோம்னா, அந்த இடம் எந்த இடமாக இருந்தாலும் சரிதான்,
அதில் நல்லதை தான் செய்வார் குரு பகவான். அப்போது மகர ராசிக்கு முதல்ல 12ஆம் பாவத்தை பார்க்குறார். அந்த 12ஆம் பாவம்ங்கிறது என்னன்னா, வெளியூர் செல்லுவது, வெளிநாடுகள் செல்லுவது எல்லாமே 12 தான். அல்லது வெளி மாநிலத்திற்கு செல்லுவது, சொந்த ஊரை விட்டு வெளியிடம் போவது 12ங்க. அப்போது இதில் குரு பார்க்கறதுனால என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்படுறவங்க, முன்னாடியே இதெல்லாம் நான் சொன்னேன், அது மாதிரி போவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கும். கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 12ஆம் பாவம்ங்கிறது தேவையற்ற வழக்குகள் அது எல்லாமே நிவர்த்தியாகும். உங்கள் மேலே ஏதோ ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, அல்ல நீங்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்காக, உங்களுடைய பொருளை மீட்பதற்காக, அல்லது உங்களுடைய ஒரு உரிமையை நிலைநாட்டுவதற்காக, அல்லது உங்களுக்கு ஒரு முக்கியமான வர வேண்டிய தடைகள் வந்து சேராமல் இருப்பதற்காகவோ, அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ நீங்கள் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க, ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க, கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க, அதில் இன்னும் சாதகமான விஷயங்கள் வராமல் தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகுதுங்க. அந்த கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குதுங்க இப்போ உள்ள இந்த கிரக சேர்க்கை. அப்புறம் அந்த 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இந்த நன்மை. அப்புறம் உங்களோட 2ஆம் பாவத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. இப்போ இந்த 9ஆம் பாவத்தில் பார்க்குறாரு இல்லைங்களா, அதனோட அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான ஒரு பேச்சாற்றல் வளர்ச்சி ஏற்படும். அதனால் நீங்கள் இவங்ககிட்ட போய் பேசணுமா, இதுக்காக நம்ம பேசணுமா அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி போயிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒதுங்கி போயிட்டு இருக்க உங்களை கூட உங்களுக்கு ஒரு கார்னர் பண்ணி ஏதாவது செய்கிறாங்க, அல்லது நீங்கள் ஒரு வளர்ச்சி அடையணும், உங்களுடைய தொழிலை ஒரு முன்னேற்றணும், அதற்கு உங்களுடைய பேச்சு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் சரி, இது மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அப்போது உங்களுடைய பேச்சை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருந்து வந்த காலம் அப்படிங்கிறது மாதிரி உங்களுடைய பேச்சினால தான் இந்த பிரச்சனை தீர்க்க போகுது. உங்களுடைய பேச்சினால தான் இந்த தொழில் வளர்ச்சியாக போகிறது. உங்களுடைய பேச்சினால தான் பரஸ்பரம் நல்ல அன்பு நிலவ போகுது. உங்களுடைய பேச்சினால தான் குடும்பத்திலே பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதனால உங்களுடைய பேச்சிற்கான மரியாதை தொழிலே ஆகட்டும், அல்லது உங்களுடைய எதிரிகளுக்கிட்டே ஆகட்டும், அல்லது உங்களுடைய குடும்பத்திலே ஆகட்டும், அல்லது உங்களுடைய சமூகத்திலே ஆகட்டும், அல்லது உங்களுடைய உறவினர்கள்கிட்டே ஆகட்டும், எல்லார்கிட்டையும் உங்களுக்கு நல்ல சுமூகமான பேச்சுகள் வரப்போகுதுங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை ஏற்பட போகுது. அது உங்களோட 2ஆம் பாவத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஏற்பட போகுதுங்க. அதே மாதிரி தாங்க குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களோட 10ஆம் பாவத்தை பார்க்குறாருங்க. 10ஆம் பாவம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாங்க, உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். இந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடிப்படையில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மகர ராசிக்காரங்க, ஆனால் ஒரு நார்மல் அன்றாடம் வேலை செய்கிறீங்க. நீங்கள் ஒரு மகர ராசிக்காரங்க, ஒரு மல்டி மில்லியனராக இருக்கீங்க. யாராக நீங்கள் இருந்தாலும் சரிதான், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்கு. நீங்கள் தினந்தோறும் இதை செய்யணும். தினந்தோறும் உங்களை வெளிப்படுத்துவதனால் மூலமாகத்தான் இன்வெஸ்டரை ஈர்க்க முடியும். தினந்தோறும் நீங்கள் இந்த பிஸ்னஸை செய்தால்தான் நீங்கள் முகவர்களை ஈர்க்க முடியும். நீங்கள் தினந்தோறும் இந்த வேலையை செய்தால்தான் முதலாளிகிட்டேருந்து உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு ஏற்படும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில தான் ஜீவாதாரம் அப்படிங்கிறது அமைதுங்க. ஆக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 9ஆம் பார்வையாக ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் எந்த தட்டில் எந்த விதமான அடிப்படை சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய அடிப்படையிலிருந்து உங்களுடைய ஜீவாதாரம் வளரப்போகுது. அப்போது உங்களுக்கு மென்மேலும் நீங்கள் ஒரு பெரிய
பெரிய மல்டி மில்லியனராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸால் சேர போவாங்க. அல்ல நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை நோக்கி பலரும் உங்களுக்கு முகவர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு சம்பள உயர்வு நிர்வாகத்திடமிருந்து கிடைக்கும். அல்லது நான் ஒரு தினந்தோறுமான ஒரு வேலை, ஒரு அன்றாடம் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கான வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வெகுமதியாக உயரும். உங்களுக்கு தினந்தோறும் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதியம் அப்படிங்கிறது அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கான வளர்ச்சி இருக்கும். அல்லது நான் சாதாரண ஒரு பெண், நான் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண், எனக்கு ஒரு சம்பளம் கிடைப்பதற்காகவோ அல்லது ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸோ அல்லது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபான இருக்கிற சூழ்நிலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் செய்து ஒரு ஜீவாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் இது உருவாக்குதுங்க. அதனால் ஒரு நல்ல சூழ்நிலை மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. முக்கியமாக இந்த சமயத்தில் சில ஞாபக மறதியினால, ஏன் அப்படின்னா உங்களை 6ஆம் பாவத்தில் குரு போகிறதுனாலங்க, உங்களுடைய ஞாபக மறதியினால சில விஷயத்தை தொலைப்பதற்கோ அல்லது சில விஷயத்தை நீங்கள் மறந்து போவதற்கோ அல்லது ஒரு முக்கியமான சூழ்நிலையில் சில உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை எடுத்து சேர்க்க முடியாத சூழ்நிலைகளையோ ஏற்படுது. ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துருப்பீங்க. அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு முக்கியமான பொருளாக இருக்கும், அதை சில சமூகத்தில் தொலைச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் 1க்கு 2 முறை ஞாபகத்துடன் ஒரு வீட்டை விட்டு வெளியில் போகும்போது செல்லுவது மிக மிக அவசியங்க மகர ராசிக்காரங்களுக்கு. அதேமாதிரி வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாலும் சரி, நம்மள்கிட்ட இருக்க பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, எதையெல்லாம் நம்ம கோப்புகளை கொண்டு போகணும், எதையெல்லாம் நம்ம எடுத்து செய்யணும், இது மாதிரி எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு தக்கன உங்களுடைய ஞாபகத்தை சரிவர செய்து கொள்ளுங்கள். சிந்தனையை சரியாக வச்சுக்கோங்க மகர ராசிக்காரங்க. அப்போது உங்களுடைய சிந்தனை நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா தினம்தோறும் மகர ராசிக்காரங்க சூரியன் வழிபாடு செய்கிறோம். சூரிய நமஸ்காரம் யோகாசனத்தில் ரொம்ப சிறப்பானது, அதை செய்து வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்க. ரொம்ப நல்ல பலன் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்.